மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்க வேண்டிய அவர்கள் இறுதி 10 நிமிடங்க. ஏழாவது சுற்றின் இறுதி 7 நிமிடம். கடைசி 7 நிமிடம். ஏழாவது சுற்றின் கடைசி 7 நிமிடங்கள். பிடி பாப்பா ஒரு ஆளு தம்பியே சின்ன தம்பியே. காலை வெற்றி பெற்றது. காலை வெற்றி பெற்றது. மேல இந்த சுற்று காளைகள் தண்ணி கேக்குறாங்க. புதூர் பூமிநாதன் வேலூர் மாவட்டம் மாடுப்பா. காலை பெரிய காலை பாபிஸ் மெத்தை வாங்கிக்கங்க. காலை வெற்றி பெற்றது. கடைசி 7 நிமிடங்கள். மாடுகள் அவிழ்த்து விடுங்க. அலங்கை போட்டோகிராபிக் அழகர் வடக்கு தெரு பாலமேடு மாடு. எத்தனை ஊரு பிடிச்சா பாபிஸ் மெத்த. காலை வெற்றி பெற்றது. அடுத்து இப்படி பக்கத்திலே நிக்கிறீங்க தாங்க. அதுல 333 சல்லி கோடாங்கிப்பட்டி ஆறுமுக மாடு. 333 புதூர் சல்லி கோடாங்கிப்பட்டி அவர் சார்பாக ஒரு தங்க நாணயம். ஆறுமுக மாடு நாட்டிற்கு ஒரு தங்க நாணயம். அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர் சார்பாக ஒரு தங்க நாணயம். மாண்புமிகு அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு. பிடிச்சா தங்க காசு. வேகமா அவுத்து விடுங்க. டைம் கம்மியா தான் இருக்கு. இந்த சுற்று முடிவு பிடிச்சு தங்க காசு வாங்க பாப்பா. இப்ப கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விடுங்க. சீக்கிரங்க. கயரை கட் பண்ணி விடுங்க. விரைவா விரைவா அவுத்து விடுங்க. சிறந்த காலைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. காலை பின்னர் மாட்டிற்கு மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி சார்பாக ஒரு தங்க காசு. சீக்கிரம் பண்ணி விடுங்க. மாடு எல்லாம் நிறைய இருக்கு. புதூர் மாடுப்பா. புதூர் ஆறுமுக மாடு. சூப்பர். அழகான மாடியா. சூப்பரியா. காலை வெற்றி பெற்றது. காலை மாடாவுத்து விடுங்க. தங்க காசு. சுற்றுக்கு வீரர்கள் தயாரா இருங்க. கடைசி 5 நிமிடம். மாட்டி தள்ளி போங்கப்பா. மதுரை மாவட்டம் விராட்டிபத்து கருப்பு மாடு. மாட்டு உரிமை வேமா வாங்கப்பா. பாபிஸ் வழங்கும் ஒரு மெத்தை. நேரம் ஆயிட்டு இருக்கு. வாங்க மாடுல வேமா சொல்லுங்க. பிடிப்பா. பிடிச்சா மெத்த. பிடி பாப்பா. மாட்டுக்கார அப்புறம் பரிசில் என்று தள்ளி போ. தள்ளி போ. தாண்டி போங்க. மாட்டி பக்கத்துல பிரைஸ் இல்லாம போயிடும். தம்பி நீ விடாத தம்பி. பிடிச்சுக்க. பிடிச்சுக்க. பரிசு இல்லாம போயிடும். பரிசு இல்ல தம்பி. வீரன் வீரன் வெற்றி பெற்றான். வீரன் வெற்றி பெற்றான். மாட்டு கூட கோவை செல்வ மாடு 311 மாடு. வீரன் வீரன் வெற்றி பெற்றான். போராடில இருக்க மாடுலாம் கொஞ்சம் வேகமா வாங்க. 332 மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். மாடு அவிழ்க்காதீங்க. ரெஸ்கியூ டீம். ரெஸ்கியூ வேணுமாப்பா தம்பி. மாடு அவிழ்க்காதீங்க. புதுக்கோட்டை பாய் மாடு. தண்ணி பாட்டில் கொடுங்க. புதுக்கோட்டை பாய் மாடு. தண்ணி எடுத்து கொடுப்பா. போயிட்டா மாட்டை பிடிப்பவர்களுக்கு ஏஆர் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள். கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ரெஸ்கியூ டீம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு போயிருங்க. வாங்க. ரெஸ்கியூ டீம் வாங்க. பையனை தூக்குங்க. தம்பி தண்ணி குடிக்கிறவங்க தூக்கி போட்டோம். தம்பி கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். மாடா உட்காருங்கப்பா. கொஞ்சம் மாடா உட்காருங்க. வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வேகமா அனுப்பி விடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எட்ட நிக்குது. வாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு. நிறைய மாடு அவுக்கணும். வாங்க. தூக்கிட்டு போங்க. என்னாச்சு அந்த தம்பி? புதுக்கோட்டை பாய் மாடு ரெடி ஆயிருச்சா? சரி கழட்டி விடுங்க. இந்த மாட்டிற்கு மாட்டை பிடிப்பவர்களுக்கு ஏஆர்எஸ் அவுத்து விடுங்க. பிடிங்கப்பா. பிடிச்சா சைக்கிள். கொம்ப பிடிக்காதப்பா. சூப்பர். பிடி விட்டாத. அடடா. காலை வெற்றி பெற்றது. மதுரை காலை அவுத்து விடுங்க. மதுரை மாவட்டம் ஜிஎம் காமேஷ் மாடு. அங்க இருக்கடா.
ஏஆர்எஸ் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு கடைசி 2 சைக்கிள். நிமிடங்கள் கடைசி 2 நிமிடங்கள் கடைசி 2 நிமிஷம் பா. பிடிங்க பாப்போம். அப்ப கடைசி சைக்கிள் சொல்லியாச்சு. அந்த மாட்டுக்கு நேர்களே, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது 6வது சுற்றில் வெற்றி பெற்று இறுதி சுற்றிற்கு தகுதி பெற்றிருக்கும் வீரர்களின் பட்டியலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 5 காளைகளை அடக்கி ஆனந்த் ஆதனூரை சேர்ந்தவர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். 300 வீரர்கள் 593 காளைகள் பங்கேற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்போது இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றவர்களின் பட்டியல் வெளியாக இருக்கிறது. மதன் 2 காளைகளை அடக்கி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். பொதுபுவை சேர்ந்தவர். அடுத்ததாக பால் பாண்டி மண்ணாண்டி மங்கலம் 2 காளைகளை அடக்கி இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.